விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த ஜனவரி மாதம் துவங்கி வரிசையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதற் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி, அவங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் வியாபாரம் நன்றாக வரும், பண வருவாய் வரும், எந்தெந்த தேதிகளில் முக்கிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் முதல் 2 வாரங்களுக்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் நான் எப்போதுமே சொல்வதுண்டு, ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பிற்கும் ஒரு சில காலங்கள்ங்கிறது ஏற்றதாகவும், ஒரு சில காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பதை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு வெற்றி தரக்கூடிய காலத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குவதற்கான வாய்ப்புங்கிறது அன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொடர் தோல்விகளோ அல்லது நிறைய கடன் சிக்கல்களோ உருவாக்கிட்டு இருக்குன்னா, அவர்கள் எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதியும் உங்கள் வியாபார பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான வியாபார பெயர் ஏன் பலன் தர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அதில் இந்த 3ஆம் தேதி அப்படிங்கிறது மிகவும் உகந்ததாக இருக்குதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை சேர்வதோ அல்லது வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றங்களை உட்புகுத்துவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோ, அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வியாபாரத்தில் புதிதாக ஏதாச்சும் சர்வீசஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அது இந்த தேதியில் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு வெற்றியே தரும். எந்த தேதிகளை நீங்கள் இப்போ இந்த 3 சொன்ன தேதி, அதற்கு இணையான இன்னொரு நல்ல நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் 15 நாட்களில் 12ஆம் தேதி 12 பிப்ரவரி 2025மே உங்களுக்கு அனுகூலம் மிக்கதாக இருக்கும். 9 பிப்ரவரி 2025 இதுவுமே அனுகூலம் மிக்கதாக இருக்கும். இந்த தேதிகளில் உங்களுக்கான ஒரு மாற்றம் அல்லது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு ஒளிக்கீற்று அப்படிங்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாகவே 9ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சிரமங்களை உண்டு பண்ணிடாது. வியாபார ரீதியாகவே நான் சொல்கிறேன், ஏதேனும் ஒரு உதவி அப்படிங்கிறது கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் போட்டு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கைக்கு பணம் வரல, மேற்கொண்டு எப்படி ரன் பண்ணுவது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதன் மூலமாக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அது ஒரு லாபத்தை கொண்டு வரும். இது மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த வருஷம் முழுக்கவே இருக்க போகுது. அது நிச்சயம் உங்களை கைவிடாது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதற்காக ஒரு சில துரதிர்ஷ்ட தேதிகளில் உங்களுடைய முயற்சியை வச்சுக்கிட்டால் இப்போ நான் சொன்னதற்கு நேர் எதிர்மாறான பலன்களுமே கிடைத்து விடக்கூடும். அதனால் துரதிர்ஷ்டமான தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது போன்ற தேதிகள் என்னென்னா 4 பிப்ரவரி 2025, 8 பிப்ரவரி 2025, 13 பிப்ரவரி 2025 இந்த தேதிகளில் எந்த ஒரு முக்கிய முயற்சிகளையுமே நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். அது உங்களுக்கு சிரமங்களை உண்டு பண்ணி விட்டுரும். உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களையும் ஒரு மென்டல் டார்ச்சரையுமே அது உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தேவையில்லாமல் நம்மளே போய் ஏன் எடுத்துக்குவானே, நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு முயற்சியை பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி காசு பணத்தை தருங்கும்போது, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி, நீங்கள் ஒரு நல்ல நாட்டில் இருக்கும்போது அதை விட்டுட்டு தீமை தரக்கூடிய ஒரு நாளை தேர்ந்தெடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. இறை வழிபாட்டால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஆலய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் ஸ்தலத்திற்கு முடிந்தால் சென்று வாருங்கள். அது உங்களுக்கு
வியாபார ரீதியான பெரும் வெற்றிகளை இந்த முதல் பாதி நாட்கள்லேயே கொண்டு வந்து கொடுத்துரும். அவ்வளோ தூரம் போக முடியலனாலும் பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வருவது அப்படிங்கிறது மிகவும் ஏற்றதே. அதுவே உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர்களுடைய பெயரில் புதிதாக வியாபாரத்தை துவங்கலாம். இந்த முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேரில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸை கைமாற்றி விடக்கூடிய ஒரு வாய்ப்புமே உருவாகும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்க அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு மிக அதிகப்படியான லாபங்கள் அப்படிங்கிறது பெருகும். இப்போ மனைவி பேரில் கம்பெனி இருந்துச்சுன்னா அதை கணவன் பேருக்கு மாற்றிக்கும் போது பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் பேரில் பிஸ்னஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் பண்ணும்போது, குறிப்பாக 9 போன்ற தேதிகளில் நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான ப்ராசஸை நீங்கள் வச்சுக்கோங்க. அது பெரிய அனுகூலங்களை உண்டு பண்ணும். அதற்கு இணையான மற்றொரு நல்ல தேதிங்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன 12ஆம் தேதியுமே வந்து அந்த வியாபாரத்தை இன்னொருத்தவங்களுடைய பேரில் நீங்கள் சேர்த்து பண்ணும் பொழுது, அல்லது அவர்களுடைய பேருக்கு மாற்றல் பண்ணி பண்ணும் பொழுது, அது உங்களுக்கு பெரிய வரவுகளை தந்துவிடும். பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் இந்த காலகட்டத்தில், இந்த பிப்ரவரி மாத காலகட்டத்தில் புதிய ஒரு வியாபார ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நான் காசு செலவு பண்ணி பண்ணலாமா சார், முயற்சி எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செய்யுங்க, ரிஸ்க் எடுங்க. இந்த வருஷம் முழுமைக்குமே வந்து உங்களை கைவிட்டுறாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் 15 நாட்கள்லையுமே வந்து அந்த வியாபாரம் ரொட்டேஷனுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து வருவது, ஒரு உதவிகள் கிடைப்பது, இது எல்லாமே இருக்க தான் போகுது. நமக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ ஹெல்மெட் போட்டுட்டோங்கிறதுக்காக நம்மளா போய் செவுத்தில் முட்டிக்கிறது கிடையாது இல்லையா? அது மாதிரி நீங்களாக தேடி போய் ஒரு கெடுதலான நாட்களில் எதுவுமே செய்யாதீங்க. அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதுமானது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மேலேயும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்திடுவாங்க. ஏன்னா பெரும் வியாபாரிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அவர்களால் அந்த வியாபாரத்தை போய் கண்காணிக்க முடியலனாலுமே அதுவுமே வந்து பணம் வருவதை தடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டால் கூட, அல்லது ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் கூட இம்மிடியேட்டாக போய் டாக்டரை அணுகி உங்களை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ப்ரெசன்ஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரத்திற்கு மிக அவசியம் தேவை. அப்போது தான் லாபங்கள் பெருகும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி வச்சுட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும், அந்த தேதிகளை ரொம்பவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் போய் நம்மளாக போய் ஒரு பள்ளத்தில் இறங்கக்கூடாது இல்லையா? அதனால் என்றைக்கு நல்ல உகந்த நாட்களோ அன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு வெற்றியே தரப்போகுதுங்கிறத உறுதியாக நம்புங்க. நான் இந்த பகுதியின் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தது மாதிரி உங்களுக்கான இலவச வியாபார பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கேன். அந்த பொது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வியாபார பெயரையும் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, இந்த 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க, என்னால் அது பார்த்து பதில் அனுப்ப முடியாது. நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புபவர்களுக்கு 3 நாட்களுக்குள் பதில் அனுப்புகிறேன். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் அதை அனுப்ப முடியுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.